Hi all, this is Dr. Joe. I'm Fit Physiotherapy Clinic, Pondicherry. Pregnancy and post-pregnancy related exerciseக்கு என்ன ஃபாலோ பண்ணி டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லோவர் அப்டோமன் பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் குறிப்பிட்டு ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். ஃபீட் பண்ணும்போது அந்த பெயின் எதனால் தெரியுதுன்னா, ஃபீட் பண்ணும்போது ஆக்சிடோசின் என்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுறதுனால யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது யூட்ரஸ் சுருங்கும். டெலிவரிக்கு அப்புறம் இந்த யூட்ரஸ் சுருங்குற ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த பெயின் வரும்ன்றதே உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எதனால் வர்றதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பட் அது காமன், பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. அந்த பெயின் வந்து உடனே நீங்கள் பயந்துக்க வேண்டியது அவசியம் கிடையாது. இட்ஸ் நார்மல். அந்த பெயின் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸ்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ். நல்லா மூக்கால மூச்சு எடுத்து பொறுமையாக மூச்சு விடுங்க. போஸ்டர்லாம் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள். டீப் ப்ரீத் அண்ட் ஸ்லோ ப்ரீத் அவுட். அண்ட் செகண்ட் ஒன், நீங்கள் மெடிக்கேஷன், பெயின் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்காது, மைல்ட் பெயின்ஸ் இருக்கும். மெடிக்கேஷன் உங்கள் கைனகாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுற மெடிக்கேஷன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன், நல்லா தண்ணி குடிங்க. ஒரு யூரினேஷன் பண்ணிவிடுங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் தென் ஹாட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். சுட தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அண்ட் பேக் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டிங்கனாலும் கொஞ்சம் அந்த பெயின் பெட்டராக இருக்குது. மாஸ்ட் டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹாட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், மெடிக்கேஷன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. For more pregnancy and post-pregnancy related exercise, comment below.